சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தரமணி எம்ஜிஆர் சாலையில் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இது தொடர்பான நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அபினேஷ், அங்கு நீர் தேங்கி இருக்கும் நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா? என்ன நிலவரம்? பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை நகர் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா காலை 5 மணி முதல் கனமழையாக பெய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த புயலின் தாக்கம் அதிக அளவில் OMR மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நாம் OMR சாலையை நோக்கி பல்வேறு பகுதிகளில் செய்தி சேகரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தரமணி எம்ஜிஆர் சாலை பகுதியில் இந்த பிரதானமான ஒரு சாலை, இந்த சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது எப்போதுமே ஒரு லோலைன் ஏரியா, அதிகமாகவே மழை பெய்தாவே தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை. இந்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக சில 2 சக்கர வாகனங்கள்லாம் பழுதாகி வழியில் நிற்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. தொடர்ந்து இதே அளவிலான மழை அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த பகுதியில் பெய்தால் வெள்ள நீருடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அளவில் இருக்கும். குறிப்பாக நாம் நேரலைக்கு தயாராவதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு 10 நிமிடம் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக இந்த தண்ணீருடைய அளவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த தரமணியை சுற்றி பல்வேறு சிறிய சிறிய குடியிருப்பு பகுதிகள் உள்ளது. அந்த பகுதிகளில் இந்த தண்ணீர் உள்ள வீடுகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தரமணி எம்ஜிஆர் சாலையில் நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சாலையுடைய 2 புறங்களிலும் தண்ணீருடைய அளவு இந்த மழையின் காரணமாக அதிகரித்தே வருது. இப்போதைக்கு இதை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபடல, ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டுட்டே இருக்குது. அது வெளியேற்றக்கூடிய பணிகளை மாநகராட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இருப்பினும் தொடர்ச்சியாக மழை ஒரு புறம் இடைவிடாமல் பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் இந்த தண்ணீருடைய அளவு அதிகரித்து வருவதை பார்க்கலாம். குறிப்பாக சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? எங்கேருந்து வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அந்த 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 அடிப்படையில் 2 சக்கர வாகனங்கள்லாம் அங்கே பழுதாகி இருக்கக்கூடிய நிலையில் அதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சார், இப்போ எப்படி தண்ணி எவ்வளோ நேரமாக இருக்குது? ஜஸ்ட்டு சார். ஓகே. இப்போ மழையில் இப்போ பேஞ்ச மழையில் தான். ஓகே. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ரன்னிங்லேயே தான் இருந்துச்சு. சரி. இப்போ போயிட்டே தான் இருக்குது. அப்படி அங்கே பம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது ரெடி ஆகிடும். பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இது ட்ரை ஆகிடும். எப்போதுமே இந்த இடத்துல லாக்காகும், உடனே ட்ரை ஆகிடும். எனவே தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய வெளியேற்றக்கூடிய பணியும் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு புறம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு லோலைன் ஏரியா இந்த தரமணி எம்ஜிஆர் சாலை, அதனால் அதிக அளவில் தண்ணீர் தேங்கும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக நீருடைய அளவு சற்று உயர தொடங்கிட்டு இருக்கிறது. இருப்பினும் இன்னும் பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த நிலை இருக்கிறதா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நேரலையில் பார்ப்போம். சிவரஞ்சனி. அபினேஷ், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் ஏதேனும் தனிப்பட்ட முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறாங்களா? இல்லை, இந்த பகுதியில் நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. குறிப்பாக கல்லுக்குட்டை உள்ளிட்ட பகுதிகள்லாம் இருக்குது. இது லோலைன் ஏரியா அப்படிங்கிறதுனாலையும் இந்த மழைக்கு ஏற்கனவே பொதுமக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. இன்னும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் குடியிருப்புக்குள் நீர் புகிற அளவுக்கு இன்னும் அந்த பாதிப்பு ஏற்படவில்லை. ஏன்னா விட்டு பெய்து வந்த நிலையில் கடந்த 3 மணி நேரமாக தான் இடைவிடாமல் பெய்கிறது. இன்னும் பெரிய அளவிலான மழை இன்னும் பதிவாகலை. கனமழையாக இருந்தாலும் கூட இன்னும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை. அந்த வகையில் பொதுமக்கள் ஏற்கனவே இந்த சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கீழே தரைத்தளத்தில் அல்லது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தேவையான உதவிகளையும் செய்வதற்கான பணிகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த சாலையில் தண்ணீர் ஒரு வெள்ள நீர் அதிக அளவில் மழையின் காரணமாக அதிகரித்தே வருது. பகுதி நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.